ஒரு பொருள நம்மளால டச் பண்ணாமலே இழுக்க முடியும்னு சொன்னா, நம்புவீங்களா? இது ஒண்ணும் மேஜிக் இல்ல. இதுதான் மேக்னெட். அப்படின்னு பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டூ மை கப் ஆஃப் டீ சீரிஸ் எபிசோட் 20. இந்த மேக்னெட்ஸ்ல இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கும். அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இத நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பட் இது ஸ்பேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். நீங்க ஒரு மேக்னெட்ட ஒரு பொருளுக்கு கிட்டக்க கொண்டு போனீங்கன்னா, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் மத்த பொருட்கள அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் இங்க டச்சிங்ன்ற விஷயம் தேவையில்ல. இங்க ரியல் சீக்ரெட் என்னன்னா, ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கன்டினியூஸா ஸ்பின் ஆயிட்டே இருக்கும். நார்மலா இந்த ஸ்பின் ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கும். பட் மேக்னெட்ஸ்ல எல்லா டைனி மேக்னெட்டிக் ரீஜியன்ஸும் ஒரே டிரெக்ஷன்ல அலைன் ஆயிடும். இதனால தான் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது. அது அப்புறம் வெளில வந்து ஒரு ஃபோர்ஸ கிரியேட் பண்ணும். அண்ட் அதனால தான் மேக்னெட் எல்லா பொருட்களையும் அட்ராக்ட் பண்ணாது. அயர்ன், கோபால்ட், நிக்கல் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் மட்டும் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்புறம் இந்த பிளாஸ்டிக், வுட், பேப்பர் இதோட அட்டம்ஸ் எல்லாம் அலைன் ஆகாது. அண்ட் ஃபைனலி நாம வாழ்ற இந்த எர்த் கூட ஒரு ஜெயின் மேக்னெட் தான். அதனால தான் எப்பவுமே திசைக்காட்டில நார்த் சைட காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.